எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா நான் டெய்லி வேர் போட்டிருந்த கம்மல் உடஞ்சிச்சு. ஸோ அதை எக்ஸ்சேஞ்ச் போட்டு வேறு ஏதாவது கோல்டு வாங்கி வரலான்ட்டுக்காக நான் கிளம்ப போகிறேன் ஜிஆர்டிக்கு. பார்த்திங்கன்னா இந்த கம்மல் தான் டெய்லி வேர் போட்டிருந்தேன். கிட்டக்கிட்ட இதோட இப்போது யூசேஜ் பார்த்திங்கன்னா 3 years மேலே தான் போட்டிருந்தேன். ஸோ இது பார்த்திங்கன்னா கட் ஆயிடுச்சுங்க. ஸோ இது அட்டாச்னால சீக்கிரமாக கட் ஆயிரும் போல இருக்குது. ஏன்னா யூசேஜ் டெய்லியும் இருக்குது இல்லைங்களா. ஸோ இந்த இடத்துல கட் ஆயிடுச்சு. இந்த இடத்துல கட் ஆகிறனால ஸோ இது போட்டுடலாம். இது பார்த்திங்கன்னா கிட்டக்கிட்ட 3 grams. டெய்லி 3 yearsஸாக நான் இந்த கம்பல் தான் போட்டிருந்தேன். பார்த்திங்கன்னா இதோட கீழே இருக்கிற இந்த முத்தெல்லாம் விழலை. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இந்தமாரி ரவுண்ட் ரவுண்டாக இருக்குது பாருங்கள். இது அப்படியே தான் இருக்குது. இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு. ஸோ இதெல்லாமே நல்லா தான் இருக்குது. பார்த்திங்கன்னா வேறு கம்மலாக இருந்தால் எல்லாத்துக்கு 1 2 அப்படியே கீழே விழுந்துட்டுருக்கும். அங்கேயே நம்மளுக்கு கிராம்ஸ் குறைஞ்சிருக்கும். இது பார்த்திங்கன்னா விழுவே இல்லை. ஸோ அதே கிராம்ஸில் தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா 3 grams. டெய்லி வேருக்கு நான் 3 grams தான் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவேன். 3 கீழே இருக்கலாம் வச்சு 3.5 மேலே போகக்கூடாது தான் நான் எதிர்பார்ப்பேன். ஏன்னா டெய்லி யூஸ் பண்ணனால காது கொஞ்சம் இழுக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் பார்த்திங்கன்னா இங்கே இந்த இடத்துல தான் கட் ஆயிடுச்சு. ஸோ எங்கேயாச்சும் விழுத்துக்கு முன்னாடி நம்ம எக்ஸ்சேஞ்ச் போட்டால் கரெக்டாக இருக்கும். இல்லைனா தொலைஞ்சிச்சுன்னா அப்புறமேட்டு நம்மளுக்கு கொஞ்சம் மனசு சங்கடமாக போயிடும் இல்லைங்களா. அதனால நான் இது போட்டுட்டு புதுசாக நான் எடுக்க போகிறேன். இன்றைக்கி போய் நான் மோஸ்ட்லி எடுத்துகிட்டு வந்துடுவேன். ஸோ நாளைக்கு என்ன கோல்டு எடுத்துன்னு வந்தால் எக்ஸ்சேஞ்ச் போட்டு எந்த மாதிரி டிசைன்ஸ் கிடைக்குதுன்னு போய் பார்க்கலாம். ஸோ 3 grams தான் எடுப்பேன். அதுக்கு மேலே போக மாட்டேன். 3 point சேஞ்ச் லைக் 3.12 அந்த மாதிரி தான் போவோம். 3.5 கூட நான் ரீச் பண்ண மாட்டேன். ஸோ அதுக்குள்ளே என்ன டிசைன்ஸ் கிடைக்குதோ பார்க்கலாம். எனக்கு ஆனால் எப்போவுமே ப்ரிஃபர் ஜிமிக்கி கம்பல் தான். வேறு எதுவும் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஏன்னா என்னோடய ஃபேஸ்க்கு அதுதான் ரொம்ப சூட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இது காமிக்க ட்ரை பண்ணுறேன். பார்த்திங்கன்னா இங்கே கட் ஆயிடுச்சு பாருங்கள், இந்த கம்பல் போடுற இடத்துல. ஸோ இது இங்கே இதையும் பார்த்துங்க ரொம்ப மெலீஸாக இருக்குது. ஸோ இதுவுமே கட் ஆகும். ஏன்னா எப்போ பார்த்தாலும் ஹேங் பண்ணினே இருக்க மாதிரியே இருக்கும் இல்லைங்களா. அது கொஞ்சம் தேஞ்சிருக்கு பாருங்கள். ஸோ அதனால தான் இது போட்டுடலாம். ஸோ நம்மளுக்கும் நல்லது போட்டு. ஸோ 3000 மிச்சம் எல்லாம் எங்கே தொலைஞ்சிச்சுன்னா இது நான் எவ்வளவோ அமுக்கி ப்ரெஸ் பண்ணி பார்த்தேன். ஸோ ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதுவும் உடஞ்சிச்சு. கொஞ்சம் அதுக்கு அட்டாச் ஆகிருந்து அதுவும் உடஞ்சிச்சு. இன்னமும் நான் ப்ரெஸ் பண்ணால் இருக்கலாம், இன்னும் கொஞ்சம் நாள் யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் வேணாம், ரிஸ்க்கு வேணான்ட்டுக்காக நான் இப்போ போட்டுற போகிறேன். ஸோ 3 grams இது நல்லாயிருக்கு. ஒரு பக்கமும் அதேமாரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் பாருங்கள். ஸோ இது ஓரளவுக்கு இவ்வளோ நீளமாக இருக்குது. கொஞ்சம் இதாகிடுச்சு அது. ஸோ இது போட்டு நெக்ஸ்ட்டு என்ன கோல்டு எடுத்துன்னு வரேன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி கன்ஃபார்மாக 3 grams போட்டுருவேன். ஸோ இன்னும் எக்ஸ்ட்ரா எதாவது தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் காயின்ஸ் ஏதாவது இருந்தால் போடலாம். ஆனால் தேவைப்படாது. ஏன்னா 3 to 3 grams தான் எடுக்க போகிறேன். இதுக்கு மேலே வேஸ்டேஜ் ஏதாவது கேட்பாங்க, அதுக்கு நான் பே பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ எப்போவுமே அட்டாச் எடுக்கிறது கொஞ்சம் ரிஸ்க்கு தான். ஏன்னா எப்போ பார்த்தாலும் இது உடஞ்சிரும். இன்னும் ஒன்று இதுக்குள்ளார போகிற மாதிரி கம்பலுக்குள்ளார போகிற மாதிரி ஜிமிக்கி எடுத்தால் அது இன்னும் பெஸ்ட்டு. அது இன்னும் லைஃப் கொடுக்கும். கிட்டக்கிட்ட 5 years கொடுக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா 3 years கொடுத்துருந்தே பெரிய விஷயம் தான் நான் நினைப்பேன். 3 yearsக்கே நல்லா உழைச்சிச்சு இந்த கம்பல். அடுத்தது நான் ஸ்கீம் ஜாயின் பண்ணியிருக்கிறேன். இது பார்த்திங்கன்னா வெறும் நான் 2000 தான் போட்டேன். ஏன்னா கொஞ்சம் பட்ஜெட் ப்ராப்ளம்னால. ஸோ அது பார்த்திங்கன்னா 2000 தான் நான் பே பண்ணேன் மந்த்லி. இதுவுமே டேட் முடிஞ்சிச்சு பாருங்கள். இங்கே பாருங்கள், இப்போ இன்றைக்கி பே பண்ணால் 26/11. நான் எப்பவுமே மாத கடைசியில் தான் பே பண்ணுவேன். ஏன்னா மாதம் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் முடியாது, அதனால தான். ஸோ பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு பேமெண்ட் பண்ணிட்டுனா ஒரு 2000. இதுவுமே இன்றைக்கி எடுக்கலாம். இது எவ்வளோ கிராம்ஸ் வந்திருக்கு பார்த்திங்கன்னா நம்ம கவுண்ட் பண்ணி இங்கே பார்த்திங்கன்னா 22 வரும். இன்றைக்கி நான் பே பண்ணேன்னா 22,000க்கு இன்றைக்கி ரேட்டு போட்டு கூட எடுக்கலாம் எவ்வளோ கிராம் வருதுன்ட்டு. அப்படி இல்லைனா இது நான் போன மாதம் போய் செக் பண்ணிட்டு வந்தேன் எவ்வளோ கிராம்ஸ் வரும்ன்ட்டு பார்த்தேன். ஸோ அவங்க என்னன்னாங்க, நம்ம கட்டினது கூட பார்த்து கூட அவங்க சொல்லியிருக்கிறாங்க. நம்ம கட்டின டேட் வச்சு அமௌண்ட் வச்சு சொல்லியிருக்கிறாங்க 3.1 gram வருதுன்னாங்க. ஸோ இந்த அமௌண்ட் பே பண்ணி அப்புறம் சொன்னாங்க 3.1 grams வருது. அப்படின்னா என்னென்ன கணக்குனா கிராம்ஸ் கணக்காக எடுத்தோன்னா நம்ம 50% வேஸ்டேஜ் பே பண்ண வேண்டி 50% வேஸ்டேஜ் பே பண்ண மாரி வரும். இது எடுத்தோம்னா இந்த பக்கம் எடுத்தோம்னா அமௌண்ட் இன்ட்டு இன்றைக்கி வெயிட்டு அமௌண்ட் இன்ட்டு ரேட் எடுத்தோம்னா இந்த அமௌண்ட் சேர்த்து இன்றைக்கினா ரேட்டுக்கு பார்த்து எடுத்தோம்னா வெறும் 18%.
அப் டு 18% நோ வேஸ்டேஜ் வரும். ஸோ நம்ம வந்து இன்றைக்கி நம்மளுக்கு வெயிட் ஜாஸ்தி இருக்கா இல்லை அமௌண்ட் ஜாஸ்தி இருக்கா வேரியேஷன் பண்ணி நம்ம வந்து எடுக்கலாம். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டும் வெயிட்டும் ரெண்டும் ஒரே மாதிரி தான் வந்திருக்கு. 3.1 கிராம்ஸ் தான் வந்திருக்கு. ஸோ கிராம்ஸும் பார்த்தீங்கன்னா இதே கணக்கு தான் வருது. ரேட் இன்ட்டு வெயிட்னு பார்த்தீங்கன்னா இதே கணக்கு தான் வருது. ஸோ நான் வந்து ரேட் இன்ட்டு வெயிட் எடுத்தால் 18% எனக்கு வந்து நோ வேஸ்டேஜ். ஸோ நம்ம வந்து இந்த கிராம்ஸ் வச்சு எடுத்தோம்னா கிராம்ஸ் போட்டு எடுத்தோம்னா 50% நான் வேஸ்டேஜ் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா ஒரு 20% வேஸ்டேஜ் போட்டுக்கிறாங்கன்னா ஒரு கம்பல் மேலே 10% நான் பே பண்ண வேண்டி வரும். 10% அவங்க கொடுப்பாங்க. ஸோ இப்போ வந்து அவங்க புதுசாக வந்து இந்தமாரி லான்ச் பண்ணிக்கிறாங்க. நம்ம இந்தமாரி அமௌண்ட்டில் பே பண்ணி கூட வந்து நீங்கள் இது கூட எடுத்துக்கலாம் மாதிரி தான் வருது. கிராம்ஸாக கூட எடுத்துக்கலாம். ஸோ அவங்க கிராம்ஸாக கணக்கு பண்ணியிருந்தது வந்து 3.1 கிராம் வந்திருக்கு. கிராம்ஸாக கணக்கு பண்ணி மேலே நான் 50% வேஸ்டேஜ் பே பண்ண வேண்டியது வரும். இப்போ நான் வந்து இதில் வந்து எடுத்தேன்னா வந்து நோ வேஸ்டேஜ் வருது. ஸோ பார்க்கலாம். ஆனால் அங்கே போய் இது வந்து ஒரு 3 கிராம்ஸ் வருது. கிட்ட 3.1 கிராம் தான் வருது. இன்றைக்கி ரேட் நான் கணக்கு பண்ணி பார்த்தேன். 22 டிவைட் பை 7,200 per கிராம் இருக்குது. ஸோ கணக்கு பண்ணி பார்த்தா 3.1 தான் வருது. ஸோ நான் அப்படியே எடுத்துக்கலான்னு பார்க்குறேன். ஸோ மேலே 1% 2% கொடுக்க வேண்டியது இருக்கும். அதுவும் அவங்க மேனேஜர் யாராவது டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் இது 3 கிராம்ஸும் எடுத்துன்னு வரேன். ப்ளஸ் இதோட 3 கிராம்ஸும் போட்டு எடுத்தனால மேலே கொடுக்க எனக்கு ஒரு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுக்குற அளவுக்கு எனக்கு எந்த அமௌண்ட்டும் இல்லை பே பண்ணுறதுக்கு. ஸோ இன்றைக்கி 2,000 இதுக்கு பே பண்ணால் ப்ளஸ் இது போட்டு இதுக்கு ஒரு வேஸ்டேஜ் போடுவாங்க. இதுக்கு தான் என்னால் பே பண்ண முடியும். ஸோ அவ்வளோதான். கிட்டக்கிட்ட எனக்கு என்னோட பட்ஜெட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10,000க்குள்ளே தான் இதுக்கு முடியணும் இந்த மாதம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இன்னும் கோல்டு எடுத்துன்னு வந்தால் நான் காமிக்கிறேன். ஸோ இதுக்கு ஸ்கீம் க்ளோஸ் பண்ண போகிறேன். இன்னையோட லாஸ்ட் டேட்டு. இன்னும் ஒரு நெக்ஸ்ட் மந்த் கூட எடுத்துக்கலாம். பட் ஆனால் நான் நடுவில் வந்து நான் பே பண்ணல. பாருங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 8th மந்த்து நான் பே பண்ணல. ஸோ இந்த மெச்சூரிட்டி டேட்டும் முடிஞ்சிடும் இந்த மாதத்தோட. ஸோ 8th மந்த்து நான் கேப் விட்டுனால என்னவோ சம் ரீசன்னால நான் மறந்துட்டேன்னா என்னன்னு தெரியல பே பண்ண முடியல. ஸோ அதனால நான் இந்த மெச்சூரிட்டி டேட் எனக்கு நான் பே பண்ணி இந்த மாதம் நான் எடுத்தே ஆகணும். இல்லைனா அவங்க செக் காமிச்சிடுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் என்ன கோல்டு எடுத்துன்னு வந்தால் காமிக்கிறேன். இது என்னோட டெய்லி வேர் கம்பல். இது உடஞ்சோடனே எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. டெய்லி யூஸ் பண்ணேன். ஒரு நாள் கூட நான் அவுத்து வைக்கவே மாட்டேன். அந்தமாரி ரொம்ப நல்ல கம்பல் இதெல்லாம். ஆக்சுவலி இந்த முத்து எதுவுமே விழல. அதான் எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் இருக்குது. சில கம்பல்லாம் எல்லாத்துக்கும் விழுந்துட்டுருக்கோம். யூசேஜ் பொறுத்து விழுந்துருக்கும். ஓகே பாய். ரொம்ப லாங்காக போச்சு வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் நிறைய வீடியோ வெயிட்டிங்கில் இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோ நிறைய வீடியோ அப்லோட் பண்ணுறேன். பாய்.